தேர்தல் திணைக்களத்தாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாக சொன்னார். இப்பொழுது முதலமைச்சர் தொடர்பான கருத்துக்கள் பல்வேறு இடங்களிலே பரிமாறப்படுகிறது. வடக்கின் முதலமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் போட்டியிடுவாரா? மாகாண சபை தேர்தல் நடக்குமா? மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் மாகாண சபை தேர்தலுக்கான திருத்தம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படும். முதலாவது அது ஒரு நீண்ட நாட்கள் இழுபடக்கூடிய ஒரு விடயம். ஏற்கனவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களால் தனிநபர் பிரேரணை ஒன்றும் அங்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 50% விகிதாசார முறையிலும் 50% தொகுதி முறையிலும் என்று தீர்மானிக்கப்பட்டு அது நடைமுறையில் இருக்கிற பொழுதே அந்த டீலிமிட்டேஷன் எல்லை நிர்ணயம் என்பது பிழையானது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தென்னிலங்கையிலே பிரச்சனைகள் கொண்டு வரப்பட்டது. எங்களுக்கும் அதிலே கணக்க உடன்பாடுகள் குறைவு. 70% தொகுதி முறையும் 30% விகிதாசார முறையுமாக இருந்தால் நாங்களும் அதற்கான பூர்ண ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். இப்பொழுதும் தயாராக இருந்தோம். ஆனால் அந்த நடைமுறைகள் இல்லாமல் இப்பொழுது இருக்கிற இந்த தேர்தல் முறையை கூட பழைய முறையிலே விகிதாசார முறையில் நடத்துவதானால் தேர்தலில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். 2013ஆம் ஆண்டிலே மாகாண சபை நடைபெறுகிற பொழுது இலங்கை பூராக விகிதாசார முறையிலேயே நடைபெற்றது. அவ்வாறான விகிதாசார முறை என்றாலும் தேர்தல் திருத்தத்தினூடாகத்தான் அது கொண்டு வரப்படலாம். அவை அதுக்கு ஒரு நீண்ட நாட்கள் செல்லும். இப்பொழுது ஒரு சற்று நேரத்துக்கு முதல் தான் நான் பார்த்தேன், ஊராட்சி மன்ற தேர்தல்களுக்கான நியமன பத்திரங்களை தாக்கல் செய்வதற்கு இந்த மாதம் 17ஆம் தேதி 20ஆம் தேதி கிடையில் தேதி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்த தேர்தல் இதற்கான நடவடிக்கைகள் இந்த காலங்கள் முடிந்த பிற்பாடுதான் அடுத்த நடவடிக்கை தொடர்பிலே பேசப்படும். அவ்வாறு ஒரு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்குரிய சூழ்நிலைகள் எனக்கு இப்போதைக்கு இல்லை. நான் அந்த விருப்பத்தோடு இல்லை. நான் இருக்கிற காரணம், எங்களுடைய கட்சி இப்பொழுது வழக்கில் இருக்கிறது. என்னுடைய கட்சியில் உள்ளவர்களே அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கட்சியில் உள்ளவர்களே அந்த வழக்கை தாக்கல் செய்பவர்களுக்கு பின்னணியிலும் இருக்கிறார்கள். ஆகவே இதனுடைய கருத்தாக்களும் கருவிகளும் கட்சியிலே தான் இருக்கிறார்கள். கட்சியை வழக்கிலே வைத்துக்கொண்டு பெற்ற தாயை நீதிமன்றத்திலே நிறுத்தி வைத்துக்கொண்டு நாங்கள் அம்மாவிடம் உணவு கேட்க போகிறோம், அம்மாவிடம் பாலருந்த போகிறோம் என்று சொல்லிக் கொள்வது, அல்லது பதவிகளுக்காக நாங்கள் அடிபட்டு கொண்டிருப்பது, பதவிகளுக்காகத்தான் நாங்கள் பேசி கொண்டிருப்பது ஒரு இன விடுதலைக்கான அரசியல் அல்ல. எல்லாருக்குமே தெளிவாக தெரியும், நாங்கள் செய்வது என்பது ஒரு தேச விடுதலைக்கான அரசியல். தமிழினம் 80 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய அரசியல் உரிமைகளுக்காக, தன்னுடைய இருப்புக்காக, நிலத்தை காப்பாற்றுவதற்காக கொள்கை ரீதியாக தந்தை செல்வா, தலைவர் பிரபாகரன் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற இனம். இது பதவிகளுக்கு பேரம் பேசுகின்ற காலம் இல்லை. ஆகவே பதவிகளை முக்கியத்துவப்படுத்தி நாங்கள் அரசியல் செய்வதை முதலில் தவிர்த்து விட வேண்டும். அவருக்கு இன்ன பதவி கொடுக்கலாம், அல்ல இவர் இன்ன பதவிக்கு வரலாம். இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்று எங்களிடம் இருக்கின்ற சில இளைஞர்கள், நான் எல்லாரையும் சொல்லவில்லை, சில இளைஞர்கள் கூட பதவிகளுக்காக அல்லது இன்னென்ன பதவி கிடைக்கும், அதற்காக கட்சியிலே நாங்கள் சேர்ந்து கொள்ளலாமா என்ற எண்ணங்களை கூட கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல இளைஞர்கள் கொள்கை ரீதியாக ஈழத்தேசிய விடுதலைக்காக, தமிழ் தேசிய விடுதலைக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். எத்தனையோ ஆயிரம் போராளிகளாக இருந்து மாவீரரானவர்கள், போராளிகளாக இன்றும் காயப்பட்ட நிலையிலே வடுக்களை சுமந்திருப்பவர்கள், இவர்களெல்லாம் ஒரு தேச விடுதலைக்காக போராடியவர்கள். இவ்வாறான நிலைமை வெளிச்சூழல் இருக்கிற பொழுது ஸ்ரீதரன் முதலமைச்சராக வரலாம் என்ற எண்ணம் ஸ்ரீதரனுக்கு துளியளவும் இல்லை. அந்த எண்ணங்களை நான் கொண்டிருக்கவும் இல்லை. நான் அவ்வாறான ஒரு போட்டிக் களத்துக்குள் இப்பொழுது இறங்கிக் கொள்ள தயாராக இல்லை என்பதையும் நான் மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். எங்களுடைய கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு அப்போது இருந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்கள் தலைமையில் வவுனியாவிலே நடைபெற்றது. அவ்வாறான அந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது அந்த தேசிய பட்டியல் வழங்குவதற்காக தான் அந்த கூட்டம் கூட்டப்பட்டது. அப்பொழுது தேசிய பட்டியலை சுமந்திரனுக்கு வழங்கலாம் என்று மட்டக்களப்பின் துரராஜசிங்கம் அவர்களும் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற மட்டக்களப்பின் சாணக்கியன் அவர்களும் அந்த கருத்தை முன்வைத்திருந்தார்கள். சத்தியலிங்கம் அவர்களுக்கு முன்வைக்கப்பட வேண்டும் என்பதை சத்தியலிங்கம் அவர்கள் வேண்டுகையாகவும் விடுத்திருந்தார். அவருடைய எழுத்து மூல கடிதங்களும் தரப்பட்டிருந்தது. மாவை சேனாதிராஜா அவர்களும் எழுத்து மூலமாகவும் சொல்லியிருந்தார், நேரடியாகவும் கேட்டிருந்தார். தனக்கு 1 வருடமோ 2 வருடங்கள் தனக்கு அந்த தேசிய பட்டியலில் நான் பாராளுமன்றத்துக்கு வர விரும்புகிறேன் என்பதையும் அவர் தெரியப்படுத்தியிருந்தார். அதிலே நான் மறைந்த அமரர் மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு 2 ஆண்டுகளோ அல்ல 1 ஆண்டு என்றாலும் அவருக்கு அந்த காலம் 1 ஆண்டாவது வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருந்தேன். குலநாயம் அவர்களுக்கும் 1 ஆண்டு வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை நான் முன்வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது இருக்கிற கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் மன்னன் அவர்கள் சொன்னார், 70 வயசுக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் அந்த பதவிகளை விரும்பாதீர்கள்,
அதை விடுங்கள், 70 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அதனை வழங்கலாம்.